இன்னைக்கு என்ன திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஊழ் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினுன் தான் முன் தொறும் அப்படிங்கிற ஒரு குறள் தான். ஊழ் அப்படின்னா விதி. விதியை யாராலையும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? நீங்கள் விதியை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வழிகளில் முயற்சி செஞ்சாலும் அந்த வழிகள்லாம் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னா விதி தான். ஆகவே விதியை விட வலிமையான ஒன்று இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த குறள் சொல்லுது. இப்போ எதுக்கு இந்த குறளை உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் அப்படின்னா, சனி பெயர்ச்சியை விட ரொம்ப பரபரப்பாக பேச போகிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 6 கிரக சேர்க்கை தாங்க. மீன ராசியில் இந்த மாதம் 29ஆம் தேதி நடக்க இருக்க இந்த 6 கிரக சேர்க்கையால் உலகத்துக்கும் சரி, மீன ராசியில் பிறந்தவங்களும் சரி, இல்லை மற்ற ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான கெடுதல்கள் ஆபத்துகள் வரும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நான் ஜோதிட நல்லன். இதற்கு முன்னாடி 6 கிரக சேர்க்கை நடந்திருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நடந்திருக்கு. 2019 டிசம்பர் மாதத்தில் ஒரு 6 கிரக சேர்க்கை குருவின் வீடான தனுசு ராசியில் நடந்திருக்கு. அந்த 6 கிரக சேர்க்கை நடந்ததுக்கப்புறம் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய பெருந்தொற்று உருவாகி இந்த உலகத்தையே அச்சுறுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜோசியர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி குருவின் இன்னொரு வீடான மீன ராசியில் இந்த மாதம் 29ஆம் தேதி இந்த 6 கிரக சேர்க்கை நடக்க இருக்கு. சூரிய கிரகணத்தில் சனி ராகு அப்படின்னு சொல்லப்படுற இந்த பாவ கிரகங்கள் எல்லாம் மீன ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு 6 கிரக சேர்க்கையாக தான் இருக்கு. ஒரே ஒரு சுப கிரகம் அங்கே இருக்கு. என்னன்னா சுக்கிரன் மட்டும் அங்கே உச்சமா இருக்காரு. இதை பற்றி நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாங்க. நிறைய ஜோதிடர்கள் நிறைய கதைகள் சொல்றாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இருந்தாலும் இந்த மீன ராசி அப்படிங்கிறது ஒரு நீர்த்தன்மை உடைய ராசி, ஜல ராசியா இருக்கிறதுனால அந்த ராசியில இந்த 6 கிரக சேர்க்கை இப்போ இந்த மாசம் நடக்க இருக்கு. என்னென்ன கிரகங்கள்லாம் மீன ராசிக்குள்ள இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனி, ராகு, சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், இந்த 6 கிரகங்கள் தான் மீன ராசியில இந்த மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் நீடிக்குது. அப்படிங்கிறதுனால இந்த 6 கிரக சேர்க்கை மீன ராசிக்குள்ள நடக்கிறதுனால, அதாவது 2019 நடந்த அதே 6 கிரக சேர்க்கை குருவின் ஒரு வீடான தனுசில் நடந்த 6 கிரக சேர்க்கை இப்போ குருவின் இன்னொரு வீடான அந்த நீர் ராசியான மீன ராசிக்குள்ள நடக்குது. அப்படிங்கிறதுனால அப்பொழுது ஏற்பட்ட ஒரு பேரழிவு போல் இப்பவும் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. நீரால நிறைய அழிவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம குரு அப்படிங்கிற ஒரு கிரகம் வடகிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால நம்மளுடைய நாட்டில இருந்து வடகிழக்கு பகுதியில் உள்ள மாநிலங்கள் இல்ல நாடுகள்ல நீரால ஒரு பேர் ஆபத்து ஏற்படும். இந்த பனிப்பாறைகள் உருகுதல், வெள்ளம் ஏற்படுதல், சுனாமி ஏற்படுதல் அப்படின்னு இது போல நீரால நிறைய பாதிப்புகள் இந்த 6 கிரக சேர்க்கையால இந்த வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கோ இல்ல நாடுகளுக்கோ ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நிறைய ஜோதிடர்கள் இந்த 6 கிரக சேர்க்கையால இது போல விஷயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான 6 கிரக சேர்க்கையால இது போல ஒரு இடத்துல அழிவு ஏற்படும் அப்படின்னு ஜோசியத்துல சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உண்மை கிடையாது. அப்போ எப்படி கரெக்டாக 2019 ஒரு 6 கிரக சேர்க்கை ஏற்பட்டது டிசம்பர் மாதத்தில்? அப்போ தான் வந்து சைனாவில் வந்து கொரோனா உருவாச்சு அப்படின்னு நிறைய ஜோதிடர்கள் இன்டர்நெட்லேயே சொல்லியிருக்காங்க, யூடியூப்லேயும் அது இருக்குது. அப்போ மட்டும் எப்படி கரெக்டாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா, எதர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இந்த 6 கிரக சேர்க்கையோட லிங்க் பண்ணிக்கலாம். எதர்ச்சியாக நடந்த அந்த ஒரு பெருந்தொற்று, அந்த வைரஸ் பரவல் வந்து இந்த 6 கிரக சேர்க்கையால் தான் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு நிரூபணமும் கிடையாது. ஜோசியத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அழிவு நடந்துச்சு அப்படின்னா இந்த அழிவு இந்த கிரகம் சேர்ந்ததுனால தான் நடந்தது சொல்லிட்டு ஒரு விஷயம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் அதை ஜோசியத்தோட லிங்க் பண்ணுவாங்களே தவிர ஒரு பேர் அழிவோ இல்லை ஆபத்தோ நடக்கிறதுக்கு முன்னாடி ஜோசியத்தில் சொல்லுவாங்களா கரெக்டாக துல்லியமாக இந்த இடத்துல இந்த பகுதி நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது. உலகியல் ஜோதிடம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜோதிடம் துல்லியமானது கிடையாது. நான் ஏற்கனவே என்னோட இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், உலகத்துக்குன்னு ஒரு ஜோசியமும் இல்லை, ஜாதகமும் இல்லை. உலகத்துக்குன்னு ஒரு ஜாதகம் இருந்தால் நம்மளுடைய ஜாதகம் எல்லாமே அந்த உலகத்தின் ஜாதகத்தின் கீழே தான் அடங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து இந்த நேரத்தில் மரணிக்க கூடாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது நம்மளுடைய ஜாதகப்படி. ஆனால் உலகின் ஜாதகப்படி ஒரு இடத்துல வந்து அழிவு ஏற்பட போது அந்த இடத்துல நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் அங்கே வேலை செய்யாது, அந்த உலகத்தின் ஜாதகம் தான் வேலை செய்யும். அப்படி இல்லைனா ஒவ்வொரு தனி மனிதனுடைய தனிப்பட்ட ஜாதகத்தோட கூட்டுத்தொகை தான் உலகத்தின் ஜாதகமாக இருக்குமே தவிர உலகத்துக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜாதகமும் இல்லை, ஜோசியமும் கிடையாது. நீனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உன் விஷயத்துக்கு பேசிட்டு இருக்க. அப்போ அந்த 6 கிரக சேர்க்கை பாதிப்பை ஏற்படுத்தாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அந்த 6 கிரக சேர்க்கை யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் ஒரு சில ஏற்ற இறக்கங்களை அந்த 6 கிரக சேர்க்கை ஏற்படுத்தலாம். ஏன்னா எல்லா கிரகமும், அதாவது ஒரு 6 கிரகம் ஒரே ராசிகளை போய் அமரும் பொழுது சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம். அந்த ராசியில் அவங்க லக்னப்புள்ளி விழுந்தாலோ இல்லை அந்த ராசி அவங்க லக்னத்துக்கு அந்த குழந்தை ஸ்தானமா இல்லை திருமண ஸ்தானமா வரும்பொழுது அந்த குழந்தை விஷயத்திலோ இல்லை திருமண விஷயத்திலோ இல்லை தகப்பன் தாய் இது போல விஷயங்கள் உறவுகள் விஷயத்திலோ அந்த மீன ராசி அவங்க பிறந்த லக்னப்படி எந்த பாகமாக வருதோ அதை பொறுத்து அவங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக நடக்கும். இந்த அளவுக்கு தான் இந்த பாதிப்புகள் இருக்குமே தவிர இந்த உலகத்துக்கே பேரழிவு, வெள்ளம், சூறாவளி, பூகம்பம் அப்படி இது போல எந்த ஒரு இயற்கை சீற்றங்களும் ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அது எப்பயும் போல இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர இந்த 6 கிரக சேர்க்கை நடந்ததுனால அது நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு துல்லியமான கரெக்டான ஒரு விளக்கம் ஜோசியத்தில் இல்லை.
இப்போ மீன ராசியில் பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 6 கிரக சேர்க்கை பாதிப்பு ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்ச் 29லேருந்து 30ஆம் தேதிக்குள்ள அந்த இடைப்பட்ட நேரத்தில் சில மன சஞ்சலங்கள், சில பிரச்சனைகள் ஏற்படலாமே தவிர, அவங்களுக்கு இந்த உயிர்கண்டம், பேராபத்து, இழப்பு இது போல எந்த விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படாது. இந்த 6 கிரக சேர்க்கை நினைச்சு நீங்க துல்லியும் கவலைப்பட வேணாம். அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு கிரக பெயர்ச்சி தான், கிரக இணைவு தான். 6 கிரக சேர்க்கையால் மீன ராசி ஒன்றும் காணாமல் போக போகிறதில்ல, அது அங்கேயே தான் இருக்க போகுது. இதை நினைச்சு நீங்கள் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம். ஒரு பெரிய முடிவுகள் எதுவும் அந்த நேரத்தில் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதை தவிர்த்து பெரிய பாதிப்புகள் எதுவும் நம்ம மீன ராசிக்கு ஏற்பட போகிறது கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா, அது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நடக்கக்கூடிய தசை புத்திகள் தான் அந்த பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர, இந்த 6 கிரக சேர்க்கை பெருசாக எந்த வித பெரிய பாதிப்புகளும் ஏற்படுத்தாது அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மீன ராசிக்கு மட்டுமல்ல, எந்த ராசிக்கும், மீதம் இருக்க 11 ராசிக்கு எந்த வித பாதிப்பும் இந்த 6 கிரக சேர்க்கையால் ஏற்பட போகிறதில்ல. போய் உங்கள் வேலையை பாருங்கள். நன்றி.